நண்பர்களே வணக்கம். இந்த காணொளி மூலம் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. தவக்கால தியானமாக பல்வேறு இடங்களுக்கு தியானம் கொடுத்து கொண்டு இருக்கிறேன். சிறப்பாக இந்த காணொளியின் மூலமாக நாகர்கோவில் குழித்துறையில் அமைந்திருக்கிற லூர்து அன்னை ஆலயத்தில் நான் ஒரு நாள் தியானம் இளம் பிள்ளைகளுக்கு கொடுத்த அந்த பகிர்வை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இதோ இந்த ஆலயமானது இப்பொழுது கப்புச்சின் துறவிகளால் பராமரிக்கப்பட்டு வருகிறது. இதோ இந்த எழில்மிகு ஆலயத்தை நான் சென்று பார்த்த பொழுது வியப்பில் ஆழ்ந்தினேன். இது மார்த்தாண்டம் குழித்துறையிலிருந்து 8 கிலோமீட்டர் மலைப்பகுதியிலே அமைந்திருக்கிறது இந்த லூர்து அன்னையினுடைய ஆலயம். பார்ப்பதற்கு மிகவும் அழகாக வியப்பாக ஜெபிக்கக்கூடிய அளவுக்கு இந்த ஆலய சுற்றுப்புறமானது அமைந்திருக்கிறது. இதெல்லாம் மலைப்பகுதி. இந்த இடங்களிலே சிறப்பாக இந்த ஆலயம் ஒரு சிறிய ஆலயமாக அழகாக வடிவமைக்கப்பட்டு இருக்கிறது. பார்ப்பதற்கே வியப்பாகவும் இருக்கிறது. இந்த ஆலயத்தை சுற்றி அமைந்திருக்கிற பகுதியை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதோ பாருங்கள், இந்த ஆலயத்தினுடைய லூர்து அன்னையினுடைய கெபியானது மிக அழகாகவே கட்டி அமைக்கப்பட்டு இருக்கிறது. இந்த இடத்தில் அமர்ந்து ஜெபிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதுதான் இந்த ஆலயத்தை சுற்றி இருக்கிற பகுதிகள். இந்த படியின் வழியாக ஆலயத்தின் மேல் பகுதிக்கு செல்ல படி இருக்கிறது. இதை சுற்றி கூட மக்கள் ஆலயத்தை சுற்றி வந்து ஜெபிப்பதற்கு ஒரு அருமையான காட்சி. இதெல்லாம் நாம் ரப்பர் மரம் பார்க்கிறோம். இதோ பாருங்கள், ஆலயத்தினுடைய பகுதி. இந்த ஆலயத்தினுடைய கொடிமரம் மிக உயர்ந்து கல்லால் கட்டப்பட்டது. முழு ஒரு கல்லால் இந்த கொடிமரம் இருக்கிறது. இந்த ஆலயத்தின் முன்பகுதியில் காணப்படுகிற இடங்கள் அழகு வாய்ந்த கல்லால் கட்டப்பட்ட ஆலயம், கருங்கல்லாலே கட்டப்பட்டிருக்கிறது. இந்த ஆலயத்தினுடைய ஒவ்வொரு பகுதியிலிருந்து பார்க்கிற பொழுது மிகவும் அருமையாக அழகாக சித்தரித்து கட்டியிருக்கிறார்கள். ஜெபித்து செல்வதற்கான ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை இந்த ஆலயத்திலே இருப்பதை பார்க்க முடிகிறது. இதுதான் இந்த ஆலயத்தினுடைய மற்ற பகுதியில் காணப்படுகிற முன்பகுதியில் இருக்கிற ஒரு இடங்கள். இதெல்லாம் மலை உச்சியில் இருக்கிறது. கீழிருந்து பார்த்தால் மிகவும் பிரம்மாண்டமாகவே தெரியக்கூடிய அளவுக்கு இருக்கிறது. இதோ இந்த ஆலயத்தினுடைய ஒரு பகுதியிலே ஷெட் அமைத்து மக்கள் அமர்ந்து ஜெபிக்க இடம். இது பாருங்கள், மலை உச்சியிலிருந்து கீழ் நோக்கி பார்த்தால் இப்படித்தான் அந்த பார்வை இருக்கும். இவை எல்லாமே ரப்பர் மரங்கள். இது கோவிலுக்கு சொந்தமான இடமாகத்தான் இருக்கிறது. இந்த இடத்திலிருந்து இறங்கி நான் அந்த தோட்ட பகுதிக்கு சென்றேன். இறங்கி மலையிலிருந்து இறங்கி கீழே செல்லக்கூடிய ஒரு காட்சியை தான் பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள். இதெல்லாம் ரப்பர் மரம் தான். பாருங்கள், மிகவும் அழகாக ரப்பர் மரம். இப்பொழுது ரப்பர் எடுக்கவில்லை. இப்படித்தான் இந்த மரத்திலே ரப்பர் எடுப்பார்கள். ஒரு அழகான காட்சி. இந்த மலையிலே பாறைகள் இருக்கிறது, இன்னும் மரம் செடி கொடிகள் இருக்கிறது. அழகான ஒரு காட்சி, இயற்கையான ஒரு காட்சி. அமர்ந்து ஜெபிக்க தியானிக்க ஒரு ஏற்ற ஒரு சூழ்நிலை இந்த இடத்துல இருக்கிறது. இதையெல்லாம் நான் தான் இடங்களை முழுவதுமாக காணொளி பதிவிடுவதற்காக எடுத்து கொண்டிருந்தேன். இந்த ஆலயத்தினுடைய பின்பகுதியிலே இப்படிப்பட்ட இயற்கை சூழ்நிலை, மலைகள், அழகான ஒரு இடங்கள் எல்லாம் இருப்பதை காண முடிகிறது. இதே இடத்தில் அமர்ந்து ஜெபிக்க போதுமான வசதிகள் இந்த இடத்துல முழுமையாக இருப்பதை நான் உணர்ந்தேன். இந்த இடத்தை விட்டு வெளியே வர்றதுக்கே மனசு இல்லை. அந்த அளவுக்கு அழகாகவே இருக்கிற ஒரு பகுதியாகவே நான் உணர்ந்தேன். இதோ இந்த ஆலயத்தினுடைய சுற்றி இருக்கிற பகுதிகள். இதுதான் குருவானவர்கள் தங்கியிருக்கிற அந்த குருமட இல்லம். ஆலயத்தின் உள்பகுதியை பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த ஆலயத்தின் உள்ளே சிறிய ஆலயமாக இருந்தாலும் அழகான ஒரு பீடத்தை பார்க்க முடிகிறது. சபதி ஒர்க்கால் ஆண்டவர் அழகாக செய்திருக்கிறார்கள். இது சிலுவை வடிவிலே காணப்படுகிற ஒரு ஆலயம். இந்த ஆலயத்தின் உள்ளே இருக்கிற புனித சூசையப்பர் சுரூபமானது இருக்கிறது. லூர்து அன்னையினுடைய சுரூபம் இருக்கிறது. மற்றும் நற்கருணை ஆண்டவருடைய பிரசன்னம் மிக அழகான வடிவில் அமைக்கப்பட்டு இருக்கிறது. அன்னை வேளாங்கண்ணியுடைய சுரூபமும் ஒரு பக்கம் அமைந்திருக்கிறது. லூர்து அன்னையினுடைய
புனித சுரூபமானது அழகாகவே சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் அந்த ஆலயத்திலிருந்து படிக்கக்கூடிய வாசக மேடை. மிகவும் ஒரு அழகு வாய்ந்த இந்த பீடம் காண்பதற்கு வியப்பாகவே இருக்கிறது. கற்றுக்க முடிஞ்சது. பல விஷயங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக